இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு திரும்பியும் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு 300-200 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி தான் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கேற்ற மாதிரி தாங்க மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து மேலே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இது 82,780 இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு தான் கீழே வந்துட்டு மேலே வந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து கீழே வர்றதுக்காக கூட இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 1 ஹவரில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் 5 மினிட் வச்சுட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து 11 o'clock மேலே தான் ட்ரேடு வந்து பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேடை வந்து பண்ணுவேன். அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ்லாம் வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு வந்து பண்ண முடிஞ்சு. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற வரைக்குமே டார்கெட் வந்து போட்டிருந்தால் கூட கரெக்டாக டார்கெட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் லோ வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணும்போது இது பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் போட்டுட்டு ட்ரேடு வந்து பண்ணணுங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணும்போது ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். இப்போ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை எது, முக்கியமான ப்ரீவியஸ் லோ எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சு. அதை ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு நல்லாவே மேலே வந்து வந்துட்டாங்க. திரும்பி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அதை ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் வந்து பண்ணாமல் மேலே போகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன பிளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஓகே, ஸோ 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டை ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் லோ 1 டேயில் இப்போ தேவையே இல்லைங்க. ஸோ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 1 ஹவரில் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்துருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 3 வாட்டிக்கு மேலே அந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போயிருக்கு. ஸோ இங்கே இந்த இடத்துல 4 வாட்டி வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால திரும்பியும் அதே பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து வருது அப்படின்னா அதை மார்க்கெட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ 1 ஹவரில் இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கையா, அதே மாதிரி இதுவுமே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை தான். 83,100மே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டு 82,740ங்க. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை 83,100ங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 82,720ங்க. இது வந்து 5 மினிட்டில். அப்படி நிஃப்டி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதே மாதிரி நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே வாங்கி படிங்க. அதே மாதிரி நிறையா சுயமுன்னேற்ற புத்தகங்களும் வாங்கி படிங்க. நிச்சயமாக புத்தகம் படிக்கிறது நிறையா விஷயங்களை நமக்கு சொல்லித்தரும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம படித்த விஷயங்கள் நமக்கு வந்து உதவுங்க. இப்போ நிஃப்டியில் நம்ம பார்க்கும்போது 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல இருக்கிறாங்க. முக்கியமான ப்ரீவியஸ்லோ இந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைகிறதுக்கு கஷ்டப்படவே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இருக்குது இல்லையா? எஸ். ஸோ ப்ரீவியஸ்லோ 25,340, அதேமாதிரி ப்ரீவியஸ் கை 25,450. ஸோ 5 மினிட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 25,450 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 25,340ங்க. அதே மாதிரி 1 டே டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸ் மாதிரியே தான் மார்க்கெட்டு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கேயே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு நல்லா வந்து மேலே வந்து வந்துட்டாங்க. ஸோ ஆல் டைம் ஹை கிட்டேயே மார்க்கெட் வந்து வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இதை பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா அடுத்து ஆல் டைம் ஹை தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்தியா அமெரிக்கான்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருந்தாலும் பங்குச்சந்தை கீழே வந்து விரலைங்க. எந்த இடத்துல பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே தான் வந்தாங்க, திரும்பியும் கீழே விழுந்தாங்க, பயங்கரமாக விழுந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா மேலே ஏறி வந்துட்டாங்க. ஒரு 10-15 நாளாகவே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துருச்சுங்க. ஓகே, 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தான் நான் கொடுத்தாச்சு நிஃப்டியில்.
அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே, இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, அந்த ஒரு பாயிண்ட் தான் மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால 55,840 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, அதே மாதிரி 55,510 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 1 ஹவரில். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தாங்க. நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரே மாதிரி தான் முக்கியமான ப்ரீவியஸ்லோ இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரே மாதிரி ஒரு கேப் அப் கொடுத்துட்டு சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த மாதிரி நம்ம வரைய முடியுதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை வச்சு மட்டுமே ட்ரேட் வந்து பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு மேலே ஒரு விஷயம் முக்கியம். நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது உங்கள் மனசு சொல்லும், இன்னொரு என்ட்ரி கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரேட் வந்து பண்ணலாம், 500 ரூபா ப்ராஃபிட் போதும். இந்த மாதிரி எமோஷ்னலாக வந்து அப்படி எமோஷ்னலாக மாட்டிக்கிட்டு தான் நிறையா பேர் பங்குச்சந்தையில் லாஸ் வந்து பண்ணுறாங்க. உங்கள் மனசை முடிஞ்ச அளவுக்கு உறுதிப்படுத்துங்க. மனசை உறுதிப்படுத்தாமல் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் அது பயன் தராது. ஏன்னா ஆசைப்படுவீங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட்டு ட்ரேட் வந்து பண்ணும்போது லாஸ் தான் வரும் இல்லையா? அப்போது நிறைய நல்ல பழக்கங்களை கொண்டு வாங்க, மனசை வந்து உறுதிப்படுத்துங்க. இதை நான் 5 வருஷத்தில் வந்து கற்றுக்கிட்டதுங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லா வீடியோலையுமே சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.